பணம் சம்பாதிக்க 1000 தொழில் இருக்குது, ஆனால் உணவை சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தானே இருக்குது. ஆமாங்க, நாங்களும் விவசாய குடும்பம் தாங்க. ஸோ இதுதாங்க எங்கள் வீட்டு வயல். ஸோ இங்கே பருத்தி போட்டிருக்கோங்க. ஸோ விவசாயம் அப்படின்னு சொன்னாக்கா லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்குங்க. லாபத்தை விட நஷ்டம் மட்டும்தாங்க நாங்கள் அதிகமாக பார்த்துருக்கோம். ஏன்னா மழை வரக்கூடாதுன்னா அந்த இடத்துல மழை வரும். மழை வந்துடுச்சு அப்படின்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உடஞ்சி போயிடுவாங்கங்க. காரணம் என்ன அப்படின்னா அங்கே உள்ள விளைச்சல் எல்லாமே வீணாக போயிடும். இதேமாதிரி பருத்திக்கு வந்து மழை பெய்யவே கூடாதுன்னா அந்த இடத்துல மழை பெய்யும். அப்போ பஞ்சு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி தாங்க நடவுக்குமே. மோட்டார் கெட்டு போயிடும். அந்த இடத்துல மழை வருமானு ஏங்குவோம். அப்போ மழையே வராது. அப்போது என்னவாகும், அந்த பூமியெல்லாம் வறண்டு போயிடும். அதனால் விளைச்சல் பாதிக்குங்க. ஸோ இப்படி நிறைய பாதிப்புகள் வந்து இந்த விவசாயத்தில் இருக்குங்க. அப்புறம் மிஷின் கெட்டு போயிடும், வண்டி கெட்டு போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் லாபம்ன்றது கிடைக்கும். ஆனால் லாபத்தை விட நஷ்டம் மட்டும்தாங்க அதிகமாக இதில் கிடைக்கும். இருந்தும் நாங்கள் விவசாயத்தை வந்து நாங்கள் அது பண்ணிட்டு தாங்க இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு அந்த 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 இது வந்து பிடிச்ச ஒரு தொழிலாகவும் இருக்குங்க. ரொம்ப அது வந்து எங்களோட வாழையடி வாழையாக வளர்ந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு இது எங்கள் வீட்டு சின்ன பிள்ளை இல்லை, அடுத்த தலைமுறை இது தாங்க. அது எப்படி பார்த்துட்ருக்கு பாருங்கள். நான் ஸ்கூல் கிளம்பிட்டேன். ஓகே, பாய், டாடா.